பாலத்தின் தூண்களில் மரத்தாலான சொருகப்பட்டிருந்தது. சர்ச்சையான விவகாரம் தொடர்பை அடுத்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரூபாய் 320 கோடியில் கட்டப்பட்ட பாலத்தில் NIT குழு ஆய்வானது மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். சுபா வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சுமார் 320 கோடி மதிப்பீட்டில் சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட திட்டத்தின் கீழ் உயர்மட்ட மேம்பாலம் என்பது கட்டப்பட்டிருந்தது. கடந்த சுமார் 20 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலியமாக இந்த உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்தார். சுமார் இந்த மேம்பாலம் 3.5 கிலோமீட்டர் அளவிற்கு, அதாவது பள்ளிப்பாளையம் முதல் SPP காலனி வரை இந்த மேம்பாலம் என்பது கட்டப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஆசிய வங்கி வளர்ச்சி நிதியுடன் இந்த மேம்பாலம் என்பது கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மேம்பாலத்தில் பல்வேறு பகுதிகளில் காங்கிரீட்டுகள் இடிந்து விழும் நிலையிலும், அதே சமயத்தில் ஆங்காங்கே ஆப்புகள் அடிக்கப்பட்டு ஒருபுறம் முற்றிலுமாக காங்கிரீட்டுகள் பெயர்ந்து விழும் நிலை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இதனை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்திகள் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் அன்றைய தினமே, அதாவது திறப்பு விழா முடிந்த அடுத்த 2 மணி நேரத்தில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் இந்த பாலத்தை ஆய்வு செய்தனர். அப்பொழுது இந்த பாலம் உறுதியாக இருக்கின்றது, இந்த பாலத்தில் பொதுமக்கள் தாராளமாக பயணிக்கலாம் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில தற்போது NIT என்கின்ற தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் சார்பில் தற்போது இந்த பள்ளிப்பாளையம் பகுதியில் மேம்பாலம் ஆய்வு பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தேசிய தொழில்நுட்ப கழகம் NIT திருச்சியிலிருந்து வந்த குழுவினர் 3 நபர்கள் இந்த பாலத்தில் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். SPP காலனி பகுதியில் தொடங்கிய அந்த ஆய்வு பணி இன்று 3 தினங்களுக்கு இந்த ஆய்வு பணி நடைபெறும் என்றும், தொடர்ந்து பல்வேறு கருவிகளை வைத்து இந்த காங்கிரீட்டுகள் உறுதித்தன்மையாக இருக்கின்றதா அல்லது காங்கிரீட் உறுதித்தன்மை இல்லையா அல்லது இந்த பாலம் உறுதித்தன்மையாக இருக்கின்றதா என பல்வேறு கோணங்களில் இந்த ஆய்வு பணி என்பது தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆய்வுகள் அனைத்துமே எடுத்து சென்று திருச்சியில் இருக்கின்ற தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் ஆய்வு உட்படுத்தப்பட்டு ஹைதராபாத்தில் இருக்கின்ற ஒரு மையத்தில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். தொடர்ந்து இன்னும் 1 வாரத்தில் மத்திய வல்லுநர் குழுவும் இந்த பாலத்தில் நேரடி ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்கள் தெரிவித்த தகவலின்படி இந்த பாலம் உறுதியாக இருக்கின்றது என அன்றைய தினமே தெரிவித்தார். ஆனால் தற்போது இந்த பாலத்தில் வல்லுநர் குழுவும் அதே சமயத்தில் தேசிய தொழில்நுட்ப கழகத்தினுடைய அந்த ஆராய்ச்சி மாணவர்களும் தற்போது இந்த பாலத்தில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்கள் இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை இருக்கின்றதா அல்லது இந்த பாலத்தில் பயணிக்கலாமா என பல்வேறு சந்தேகங்களுக்கு தற்போது இந்த பள்ளிப்பாளையம் பாலம் என்பது உருவாகி இருக்கின்றது. சுபா, விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.